நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் 88 2ஆம் வசனத்தில் கூவி அழைக்கிறார். மலைகளை நோக்கி நான் கண்களை உயர்த்தினேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற அதே திருப்பாடல் ஆசிரியர் நாவு, ஆண்டவரே என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக என்று கண்ணீரோடு கதறுகிறார். ஏனென்றால் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தன் கூக்குரல் எவருடைய செவிகளிலும் ஏறாத நிலையில் அரசனோ அமைச்சர்களோ மூப்பர்களோ கிராம தலைவர்களோ யாரும் அவருடைய நீதியின் குரலை கேட்காத பொழுது இந்த ஏழையின் குரல் உன் திருமுன்பாய் வருவதாக என்று கதறி ஜெபிக்கிற அற்புதமான மன்றாட்டின் ஜெப உணர்வு யாது? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருன்பாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உலகம் நம் குரலுக்கும் கதறலுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் நம்முடைய கெஞ்சலுக்கும் இடம் தராமல் இருக்கலாம், செவி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் கூவிடும் குரலுக்கு கேட்பதற்கு நம் இல்லத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறார். ஈட்டி திறந்த இதயத்தில் நம்மை பூட்டி வைத்துக் கொள்ள நம் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆணி வாய்ந்த கரங்களினாலே நம்மை தொட்டு ஆசீர்வதித்து கண்ணீரை தோல்பையில் சேர்த்து வைத்து நம்மை தோல் மீது சுமந்து கொள்ள, நம்மை கண்ணின் கருவழியாய் பார்த்து கொள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். அவரது நிழலில் அடுத்து வருகிற மனிதர்களை ஆனந்தமாய் இளைப்பாறுதல் நேரமாய் மாற்றிக்கொண்டு அவரின் மகிழ்ச்சியில் ஆறுதலில் திளைத்து மகிழ்வோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, உன்னதமான தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா.
மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா இயேசுவே, உன்னத தேவனே நற்கருணை ஆண்டவரே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா ஆண்டவரே, உன்னத தேவனே இயேசுவே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா இயேசுவே, உன்னத தேவனே ஆண்டவரே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா இயேசுவே, உன்னத தேவனே நற்கருணையில் வீற்றிருப்பவரே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா ஆண்டவரே, உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. இயேசுவே, உன்னத தேவனே தேவனே, தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று எங்களை பார்த்து அழைத்திருக்கிறீரே. ஆம் ஆண்டவரே, இதோ இடைவிடாமல் உம்மிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறோம், உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுகள் உம் திருமுன் வருவதாக என்று மொழிந்திருக்கின்ற அந்த சங்கீத ஆசிரியரோடு கூட இணைந்து எங்களது தேவைகளை, எங்களது தேடல்களை,
எங்களது இழப்புகளை, எங்களது ஏமாற்றங்களை, எங்களது எதிர்பார்ப்புகளை இதோ உமது திருமுன் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு நேர்ந்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது இழப்புகளுக்காக நன்றி, எங்களது ஏமாற்றங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மிடம் அன்றி நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? இதோ இந்த நேரத்திலே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். அனைத்தையும் நன்றியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்மணி போல காத்தவரே, கழுகு போல சுமந்தவரே, சிலுவையிலே எங்களை மீட்டவரே, சிறகுகளால் மூடியவரே, வழிநடத்திய விண்மீனே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இதுவரையும் நீர் அற்புதமாக பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர் என்கிற அந்த உண்மையான நம்பிக்கையிலே, இனியும் எங்களுக்கு உம்முடைய வழியை காட்டுவீர் என்கிற அந்த எதிர்பார்ப்பிலே இதோ நன்றியோடு கூட எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர்தாமே தேடி வந்தீர், நீர்தாமே எங்களை சுமந்து சென்றீர், நீர்தாமே எங்களை தாங்கிக் கொண்டீர். பரிசுத்தரே, படைத்தவரே, எங்களை வழி நடத்தியவரே, இதோ இனியும் எங்களுக்கான பாதையை, எங்களுக்கான வழியை நீர்தாமே அமைத்து தருவீர் என்று எங்களை நாங்கள் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஏமாற்றங்களிலிருந்தும் எங்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்பை தாரும். அன்பு தெய்வமே, இதோ நன்றியாக எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை வாயார புகழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்லவராய் நன்மை செய்பவராய் நலன்கள் நிறைந்தவராய் இதோ எங்கள் முன்னே வீற்றிருக்கிறீர் நற்கருணையிலே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. திருப்பாடல் 88. உங்களுடைய பல்லவி: ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி: ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா? பல்லவி: ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி: ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, உம் திருமுன் முழங்காலிலிருந்து எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பேசும் தெய்வம், உடனிருக்கும் தெய்வம், உண்மையை உணர்த்தும் தெய்வம், நன்மை செய்யும் தெய்வம், மன்னிக்கும் தெய்வம், ஆறுதல் தெய்வம் நீர் இயேசுவே.
ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்கள் உம்மிடம் வருகின்றன என்றால் நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மேல் அன்பு கொண்டிருக்கிறோம். நீர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழியாய் ஒளியாய் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே கொட்டி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண்ணீரினால் உம்முடைய கால்களை கழுவி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், ஆறுதல் மொழிகளை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை நீரே கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் கேட்க முடியும்? ஆண்டவரே, யாரை தேடிச் செல்ல முடியும்? ஆண்டவரே, யாரை நம்ப முடியும்? ஆண்டவரே, யார் எங்களுக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, உம்மை தவிர, உம்மால் மட்டுமே எல்லாம் நடந்தேறும், எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, இதோ பலவித மனநிலைகளிலே இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பலவித அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பலவித சூழல்களில் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். நீர் எங்களை வழிநடத்துவீர், தூக்கி நிறுத்துவீர், குணப்படுத்துவீர், வாழ்வை கொடுப்பீர், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீர், கலக்கங்களை போக்குவீர், எங்களை ஆசிர்வதிப்பீர் என்று ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே, ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக, ஒவ்வொருடைய தேவைகளுக்காக, ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நீர்தான் மீட்பை தர முடியும், விடுதலையை தர முடியும், வாழ்வை தர முடியும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களோடு பேசும். ஆண்டவரே, முழுமையாக எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வாய் எல்லாமுமாய் இருக்கிற தெய்வமே, நற்கருணையில் வீற்றிருந்து நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன் உடன் இருக்கிறேன் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே, உமக்கு புகழ் பாடக்கூடிய இந்த வேளையிலே நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய பேச்சில்தான் அன்பு இருக்கிறது, உம்முடைய பேச்சில்தான் ஆறுதல் இருக்கிறது, உம்முடைய பேச்சில்தான் எல்லாமே இருக்கிறது. ஆண்டவரே, எங்களோடு பேசும், பேசும், பேசும். என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு.
நான் பாடிடும் கீதம் உன் திரு இதயம் பேரானந்தம் உன் திரு பெயர் நான் பாடிடும் கீதம் உன் திரு இதயம் பேரானந்தம் உன் திருவாழ்வெமக்கருளும் இறைவா இறைவா உன் திருவாழ்வெமக்கருளும் உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார் இயேசுவே என்னுடன் நீ பேசு என் இதயம் கூறுவதை கேளு நான் ஒரு பாவி ஆறுதல் நீ கூறு நாள் முழுதும் என்னை வழி நடத்து பெயருக்கு மூலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே இயேசுவின் பெயருக்கு மூலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே இயேசுவே உம் புகழ் வாழ்க 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 இயேசுவே உம் புகழ் வாழ்க இயேசுவே நீரின் இதயத்தின் வேதன் என்னை தள்ளிவிடாதே என்னுடன் நீ பேசு என் இதயம் கூறுவதை கேளு நான் ஒரு பாவி ஆறுதல் நீ கூறு நாள் முழுதும் என்னை வழி நடத்து ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளி விடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? ஆமாண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு கூட முடங்கி கிடக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத வேதனையில் தங்களது இல்லங்களில் பூட்டிக்கொண்டு அடைந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய வேதனையை, அவர்கள் நொறுக்கப்பட்டதை, உடைக்கப்பட்டதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இதோ அப்படி வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உமது அன்பு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகம் பார்க்க முடியாததை, யாரும் கண்டுகொள்ள இயலாததை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. இந்த மக்களுடைய கண்ணீர் உமக்கு தெரியுமே.
இந்த மக்களுடைய கதறல் உமக்கு தெரியுமே. இந்த மக்களுடைய கவலைகள் எல்லாம் நீர் அறிந்தது தானே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விடியாதா? இந்த நாள் எப்படி முடியும், என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் முடியும் என்று எண்ணி ஏங்கி கலங்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களது எளிய ஜெபங்களை, வேறு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த உணர்வுகளை இதோ இந்த நேரத்திலே உமது இந்த அற்புதமான திருவருட்சாதனத்திற்கு முன்பாக, உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திற்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை திடப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களுடைய மன்றாட்டுகள், அவர்களது ஜெபங்கள், அவர்களது கண்ணீர், கவலை அனைத்தும் இதோ உம்மை நோக்கி வரட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் மீண்டும் தங்களது வாழ்க்கையிலே வெற்றி பெற, எழுந்து நடக்க உமது கரங்களை தாரும். இதோ இறைவா, உம்முடைய திருமுன் ஒரு குழந்தை போல அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய நிலையை, அவர்களது கதையை சொல்லி உம்மிடம் கேட்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். தந்தையாக, தாயாக அவர்களை காத்தாரே, அவர்களை வழிநடத்தினாயே. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கட்டி பிடித்து கொள்ளும். அவர்களை அரவணைத்து ஆசிரை தாரும். அவர்களை தாங்கிக் கொள்ளும். அவர்களை சுமந்து கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? ஒரு குறையும் இன்றி காத்தார், நல்லன்பை ஊட்டி வளர்த்தார்.
உரை முறுக்கியே ஆண்டு நாளும் இனி என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போ தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா. உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நாளும் இனி அப்பா தந்தா என்று அழைப்பே. அப்பா தந்தா என்று அழைப்பே. இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போ தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. எங்களை எந்நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கக்கூடிய தெய்வமே இறைவா, நீர் எங்களை அன்பு செய்கிறீர். அதுவும் நிபந்தனையற்ற அன்பினால் எங்களை மூடுகின்றீர். ஆண்டவரே, எல்லா திசைகளிலும் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். எல்லா பயணத்திலும் உடன் பயணிக்கின்றீர். பசித்த வேளையிலே உணவாகின்றீர். தனிமையிலே வாடக்கூடிய வேளையிலே நண்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் நீர் இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உலகிலே எல்லா திசைகளிலும் இருந்து இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே, இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினரோடு இணைந்து உம்மை அப்பா தந்தா என்று அழைப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பை, நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இன்று தந்தீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், நீர் எவ்வளவு எங்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் அள்ளி அள்ளி தந்தாலும், பல நேரங்களிலே நாங்கள் உம்மை புறக்கணித்திருக்கின்றோம், உம்மை மறுதலித்திருக்கின்றோம், உம்மை மறந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறீர். ஒரு காணாமல் போன மகனுடைய ஓமையிலே வாசிப்பது போல ஆண்டவரே, நீர் ஊதாரி தந்தையைப் போல என் மகன் என்று திரும்பி வருவான் என்று தவித்த அந்த தந்தை இதயத்தை போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் மகளே, என் மகனே, நீ என்னிடம் திரும்பி வர மாட்டாயா என்று ஆண்டவரே இந்த நற்கருணையிலே இருந்து நீர் அழைத்து கொண்டிருக்கிறீர், குரல் எழுப்பி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இதோ திரும்பி வர ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளும்.
திருந்தி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மீண்டுமான வாழ்வதற்கான வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மறந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்மை நினைவு கூர்ந்து, நீர் ஏற்படுத்திய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையிலே மீண்டும் கருத்தாய் நிலைத்திருக்க தொடர்ந்து எங்களுக்கு வரத்தையும் வாய்ப்பையும் தாரும் ஆண்டவரே. உம்மை மறந்த வேலைக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் அத்தகைய மறதிக்குள் செல்லாமல் உம்மை தொடர்ந்து ஆண்டவரே போற்றவும் புகழவும் உமக்கு நன்றி கூறவும் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். ஆமேன். என் இயேசுவே உன்னை நான் மறவே என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே உன்னை நான் மறவே நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் அன்பை நானும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. என் இயேசுவே உன்னை நான் மறவே உன் வாயில் சொல்ல முதாய் என் நாளும் வாழ்ந்திடுவே. உன் வாயில் சொல்ல முதாய் என் நாளும் வாழ்ந்திடுவே. நல்வாழ்வு நல்கும் வார்த்தையெல்லாம் நானிலும் முழங்கிடுவே. என் இயேசுவே உன்னை நான் மறவே நாடும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உன்னை நான் மறவே எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தாய்மடியில் தவழ்கிற குழந்தையை போல உன் மடியிலே உம் திருமுன்னே உம்முடைய நிழலிலே நின்று உம்மை நோக்கி கதறி குவி அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே. சங்கீதக்காரன் உணர்வாலும் உறவாலும் கூக்குரலாலும் உம்மை நோக்கி குவழித்த அதே விசுவாசத்தோடு அதே இறை நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களின் கண்ணீரின் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே. அண்ணால் தன் உள்ளத்தை உடைத்து கண்ணீரினால் நனைத்து கதறி கதறி அழுதாள். இல்லாத ஒரு பிள்ளைக்காக உம்மை வேண்டிய உம்மிடம் சரணடைந்தாள். ஆண்டவரே, நீர் அவளின்
மன்றாட்டை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தீர். நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று பொருள் தரும்படியாய் சாமுவேல் என்று தன் பிள்ளைக்கு பெயரிட்டு நன்றியோடு உம்மை நினைத்து பார்த்து வாழ்ந்தாள். ஆண்டவரே, அந்த அன்னாலை போல எங்கள் உள்ளத்தை உடைத்து கண்ணீரினால் நனைத்து கரங்களில் ஏந்தி பாதம் வைத்து கெஞ்சி கேட்கிறோம் சாமி. பல்வேறு குறைபாடுகளினால் வருந்தி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்படுகிறோம் சாமி. உடலிலே, உறவிலே, உணர்விலே, தொழிலிலே என்று எல்லா நிலைகளிலும் குறைபாடுகளோடு கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்திலே ஒப்படுக்கிறோம் சாமி. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சீயோன் போல் அசையாதிருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம் சாமி. நாங்கள் அசைவுற வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் தாழ்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. எதற்காகவும் எவர் முன்பாகவும் தலைகுனிந்து நிற்காதபடி, எதற்காகவும் எந்த இடத்திலும் கை பிசைந்து நிற்காதபடி, கை கேட்டி நிற்காதபடி உம் பிள்ளைகளை உயர்த்தி பிடிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருமுக ஒளியினால் நிறைத்து உம்முடைய மகிழ்வினால் ஆசீர்வதித்து திருப்பொழிவு செய்து உயர்த்தி பிடிப்பீராக. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. எங்கள் எல்லா குறைபாடுகளும் நீரே துணையாயிருந்து நிறைவுக்கு மேல் நிறைவை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரின் இல்லமும் காணா ஒரு திருமணம் போல, 6 கற்றாடுகள் நிறைக்கப்பட்ட திராட்சை ரசம் போல சுவையுள்ளதாய், மனம் கவழ்வதாய், மகிழ்வின் உன்னத நிகழ்வாய் எங்கள் குடும்பங்கள் மாற ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய திருமுன்பாக எங்களின் நன்றியின் மண்டாட்டு வருவதாக. ஆண்டவரே, 10 தொழுநாளில் ஒருவன் உம்முடைய அன்பை உணர்ந்து, உம்முடைய பாசத்தை உணர்ந்து, உம்முடைய தொடுதலை உணர்ந்து திரும்பி வந்து தென்னெடுத்து வணங்கி உம்மை ஆராதித்து நன்றியின் பாக்களை சாட்டினானே, அதை போல நாங்கள் திரும்பி வருகிறோம் சாமி. கடந்த முறை முன்பாக கண்ணீரோடு வந்த பொழுது அது அழுகையின் கண்ணீராக இருந்தது. இந்த சமயத்தில் நன்றியின் கண்ணீரின் பாத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. 10 ஆண்டுகளாக கதறி அழுது அந்த பெண்ணிற்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை, பிள்ளை பாக்கியை தந்து ஆசீர்வதித்தீரே. அந்த பெண்ணோடு கூட சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் சாமி. ஆண்டவரே, எந்த கதவை நான் தட்டுவதென்று தெரியாமல் தவித்து கிடக்கிறேன் ஆண்டவரே என்று அவள் கதறிய பொழுது, உமக்கா என் இதய கதவு திறந்தே இருக்கிறது என்று சொல்லி அவளை ஆற்றுப்படுத்தி அவருடைய பிள்ளைகளை பலமான கல்லூரியில் சேர்த்து வைத்து நலமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த குடும்பங்களோடு சேர்ந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியின் மண்டாட்டு உங்கள் திருமுன்பாக வந்து உமக்கு பரிசுத்தர் 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 என்று கோடான கோடி தூதர்கள் பாடுகிற அந்த புகழ் பாக்களோடு, நன்றியின் பாக்களோடு எங்கள் நன்றியின் மண்டாட்டுகளையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பரிந்துரையின் மன்றாட்டும் பாதம் வருவதாக. ஆண்டவரே, அபிரகாம் தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே முன்பாக நின்று ஒரு வழக்கறிஞனை போல உம்மிடம் வாதாடி வாதாடி தன் சகோதரனுக்காகவும் சகோதரன் வாழ்ந்த ஊருக்காகவும் போராடி ஜெபித்தாரே, அதை போல இந்த மாதா குடும்பம் முழுவதும் உம்முடைய திருமுன்பாக இருந்து உலகெங்கும் இருக்கிற 5 கண்டங்களில் இருக்கிற அத்தனை மக்களுக்காகவும் 5 நிலப்பரப்புகள் அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. பரிந்துரைத்து ஜெபிக்கிறோம் சாமி. தொலைபேசி வழியாகவும் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வழியாகவும் ஜெபோதுவை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையின் மன்றாட்டையும் கண்ணீர்கள் இந்த மன்றாட்டையும் பாத்திலே வைத்து கெஞ்சி கேட்கிறோம் சாமி. ஆஸ்வதிப்பீராக, நலனை கட்டளிடுவீராக. விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி கையை நீட்டி தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தினீர் சாமி. தொடுவீராக. இந்த மகிமையின் நேரத்திலே, ஆராதனை நேரத்திலே உம்முடைய ஆணை வாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவதாக. உச்சம் தளிர்ந்த உள்ளங்கால்களுடைய வல்லமை பொங்கி பாய்வதாக. கல்வாரின் ரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவீராக, ஆஸ்வதிப்பீராக. அவருடைய கண்ணீருடைய உள்ளங்கையில ஏந்தி, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவருடைய நிறைவுபடுத்துவீராக. எங்களின் பரிந்துரையின் மண்டாட்டும் திருமுக வர ஆஸ்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி பணிக்காக உழைக்கிற ஒவ்வொரு ஆயரையும், ஒவ்வொரு குருவானவரையும், ஒவ்வொரு அருட் சகோதரியும், குறிப்பாக இருட்டு கண்டம் என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்காவிலும் பசியிலும் பஞ்சத்திலும் சேற்றிலும் சகதியிலும் உழன்று தன்னையே ஒரு தியாக தெரியை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மிஷனரி குருக்களையும் சகோதரிகளையும் பார்த்து ஒப்போடுகிறோம் சாமி. ஒவ்வொரு நற்செய்தி பணியாளரையும் ஒப்போடுகிறோம் சாமி. பொது நிலையிலே இருந்து ஆண்டவருக்காய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்போடுகிறோம் சாமி. ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திரே. அவர்களுக்கு என்ன தேவையோ, எங்கு தேவையோ அந்த இடத்தில் வைத்து நீர் விரும்புவது போல அவருடைய ஆஸ்வதிப்பீராக. என்றும் வாழும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். ஆமென்.
உயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அகழ்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.